திருமறையிலிருந்து ஒரு பகுதியை கவனமாக நாம் வாசித்து கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 16வது வசனம் முடிய. அப்போஸ்தலர் 12:1 16 முடியுள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 14வது வசனம். அக்காலத்தில் யோவான் சபையை சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு பட்டயத்தினாலே யோசித்தார். அது யூதருக்கு பிரியமாயிருந்தது அவன் கண்டு பேதுருவை பிடிக்கத் தொடங்கினான். அப்பொழுது குறிப்பிடாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறையிலே வைத்து பஸ்கா பண்டிகை பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்பு 4 சேர்வராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே சிறைச்சாலை காக்கப்பட்டிருந்தி சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி கூட்டத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏழு அவனை வெளியே கொண்டு வந்து இருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சிறுவர்கள் நடுவிலே திரை பண்ணி கொண்டிருந்தார். காலக்காரரும் கடலுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் இருக்கிறது என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை கொடுத்துக் கொள்ளும் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வசனத்தை புறத்துக் கொண்டு என் பெண்ணை பார் என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பிடிச்சது. தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கலவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதை கொள்ள அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நிறைய நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏழரும் கைதும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார் என்று நான் இப்பொழுது மெய்யாக அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பிறந்த யோவானுடைய தாயாகிய மரியாதை வீட்டுக்கு வந்தான். அங்கே அனைவர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற்படியை கட்டின ஒரு ரோதை இன்னும் பிறவில்லை. ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தார். அவர் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறக்காமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு மேல் இருக்கிறார் என்று அறிவித்தார். அவர்கள் நீ பிறற்றுகிறாய் என்றார்கள். அவர் தானே என்று உறுதியாக சாதித்தார். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதராய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு இன்னும் கற்றுக் கொண்டிருந்தார். அவர்கள் திறந்த பொழுது அவனை கண்டு பிரமித்தார்கள் என்பதை நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அற்புதமான ஒரு பகுதி நாம் வாசிக்க கேட்டோம். அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி சென்ற பிற்பாடு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை சீடர்கள் மேலே புளியப்படுகிறது பெந்தேகோஸ்தே நாளிலே. அதைத் தொடர்ந்து அவர்கள் வலிமை மிக்கவர்களாய் தைரியமாக ஆண்டவருக்காக சாட்சி பகர்கின்றார்கள். எந்த அளவிற்கு வலிமை மிக்கவர்களாக திகழ்ந்தார்களோ
அந்த அளவிற்கு அவர்கள் சவால்களையும் பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் சந்தித்தார்கள். மட்டுமல்ல, சில நேரங்களில் சிலர் மரணத்தை கூட சந்தித்தார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் ஏரோது ராஜா என்ன செய்கிறார் சொன்னால், யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்கிறார். இந்த கிறிஸ்தவம் வளர ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துவை பற்றி உள்ள செய்தியை பரவ ஆரம்பிக்கிறது. பொறுக்கக்கூடாத யூதர்களும் தங்களுக்குள்ளே குமுறிக் கொண்டிருந்த ஒரு காலம் அது. ஆகவே அவன் என்ன செய்கிறான், ஏரோது ராஜா முதலாவது இந்த யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்கிறான். ஏற்கனவே 9வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். ஸ்தேவான் கல்லறியப்பட்டு கொலை செய்தான். அடுத்தது இங்கே ராஜாவே யாக்கோபை கொலை செய்கிறார். இது எல்லாருக்கும் பிரியமாயிருக்கிறது. பரவாயில்ல, நல்ல வரவேற்பு. இந்த ராஜா செய்த செயல், யாக்கோபை ஒழித்து கட்டின செயல் எல்லா ஜனங்களிடத்திலே நல்ல வரவேற்பை பெற்று தந்தது. ஆகையினாலேதான் ஆண்டவருடைய சீடர்களில் மிக முக்கியமானவர்களில் ஒருவராகிய பேதுருவை இந்த ஏரோது ராஜா கை வைக்கிறார். இந்த பேதுரு கூட முக்கியமானவர்கள். பேதுருவை கூட ஒழிச்சிட்டா இந்த கிறிஸ்துவை பற்றி உள்ள பிரசங்கங்கள் எல்லாம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு நினைச்சு அவன் என்ன செய்யறான், போடுகிறான். கொலை செய்வதற்கு என்ன செய்யறதுன்னா, ஒரு மிக முக்கியமான பண்டிகை வருகிறது. இந்த பண்டிகை நாட்களிலே ஒருவேளை கொலை செய்தால் பிரச்சனையும் வரக்கூடும் என்று அஞ்சி அவனை பிடித்து ஜெயிலிலே போடுகிறார். அவன் ஜெயிலிலே இருக்கும் போது நடந்த நிகழ்வைத்தான் இந்த பகுதி நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அப்படி ஜெயிலிலே இருந்த மனிதனை கடவுள் எவ்வாறு அற்புதமாய் விடுவித்தார் என்பதையும் இந்த பகுதி நமக்கு அருமையாக விளக்கிறது. இந்த பகுதியிலே ஆச்சரியமான 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். இப்பேற்பட்ட பேதுருவை பிடித்து ஜெயிலிலே போடுகிறார்கள். கடவுள் அற்புதமாய் ஜெயிலில் இருந்து வெளியே கொண்டு வந்து அவனை காப்பாற்றுகிறார். இதுல 3 மிக நாம் கற்றுக்கொள்ள பார்க்க வேண்டிய 3 மிக முக்கியமான ஆச்சரியமான காரியங்கள் உண்டு. அந்த ஆச்சரியமான காரியங்கள் எது என்பதை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக இந்த நாளிலே எடுத்து வைத்து இந்த நாளில் இறை செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். முதலாவது 6வது வசனம், 12வது அதிகாரம் 6வது வசனம். கொடுத்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேரவை சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே நித்திரைப்பட்டு, பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். இப்போது பேதுரு எங்கே இருக்கிறார்? சிறைச்சாலையில் இருக்கிறார். அது ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லை, சிறைச்சாலையில இருக்கிறார். பாருங்க, இந்த சிறைச்சாலையிலே 2 எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறார்? ஒரு கடவுளுடைய தொண்டர் 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்ட நிலையிலே இருக்கிறார். 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்ட நிலையிலே இருக்கிறார். அடுத்து பாருங்க, காவற்காரர் என்ன செய்கிறார்கள்? காத்து கொண்டிருக்கிறார். நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம், இதுல ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பேதுருடைய தூக்கம், பேதுருடைய நித்திரை ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒரு காரியம்.
இந்த ஏரோது எப்போது இந்த யாக்கோபை பட்டயத்தால் கொண்டது போல தனக்கும் அடுத்தது மரணம் தான். அது ஒருவேளை விடிஞ்சா இருக்கலாம், அல்லது ஒரு நாள் தள்ளி போகலாம், அல்லது 2 நாள் தள்ளி போகலாம். அப்படி என்ற சூழ்நிலையிலே தான் பேதுரு அடிகளார் ஜெயிலிலே இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? சாதாரணமான நிலையில் அல்ல, சங்கிலிகளினால் கட்டப்பட்ட சூழ்நிலையிலே. அவர் அடைக்கப்பட்டிருக்கிற விதமே மரணம் அவரை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு வெளிப்பாடு. ஆனால் அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? நித்திரை கொண்டிருக்கின்றார், ஆழ்ந்த நித்திரை. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுடைய கடைசி நிமிடங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் ரொம்ப இதா இருக்கும். அழுது புலம்புவார்கள், அழுது புலம்புவார்கள். அடுத்தது என்ன செய்ய மாட்டார்கள்? அவர்கள் தூங்கவே மாட்டார்கள். தான் ராஜீவ் காந்தியினுடைய கொலையாளி இந்த கொலை கேஸ்ல கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு பலமுறை நாளைக்கு தூக்கு என்று இருந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய அந்த நிமிடங்களை விவரித்தது பத்திரிகை. அப்படியெல்லாம் முகமெல்லாம் அப்படியே வெறித்து போய் இருந்தது. தூங்காத கண்கள், கலங்கிய உள்ளங்கள். அப்போ அதே போலதான் ஒரு கொடிய குற்றவாளி ஆட்டோ சங்க, அவனை குறித்தும் அன்னைக்கு பத்திரிகையில சொன்னார்கள். இரவு முழுவதும் தூங்கவே இல்லை, பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார். தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், காரியங்கள், தன்னுடைய கடைசியில மனமாற்றத்திற்கான காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு குற்றம், அதாவது ஒரு மரண தண்டனை கைதி என்ன செய்வாங்கன்னா அழுது புலம்புவார்கள், தூங்கவே மாட்டார்கள். ஆனா பேதுரு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தூங்கி கொண்டிருக்கிறார். எப்படி ஐயா தூங்க முடியுது? சில நேரத்தில் விடிஞ்சு போன மரணம் எப்படி தூங்க முடிகிறது? அது வேற சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறார், ஆனா தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறார்? பேதுருக்கு தெரியும், உலகத்தில் இருப்பவரில் என்னில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவரிலும் என்னில் இருப்பவர் பெரியவர். இன்னைக்கு பாருங்க, நமக்கு தூக்கமே ஒரு, அதாவது கடன் நினைச்சா நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? கடன் பிரச்சனையை நினைச்சா நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? தூக்கம் வரமாட்டேங்குது. பிள்ளைகளை நினைச்சா நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? தூக்கம் வரமாட்டேங்குது. நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிற வியாதியை நினைச்சு அதுக்கான மருத்துவ செலவை நினைச்சு பார்த்தாலே நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? தூக்கம் வரமாட்டேங்குது. இன்னைக்கு தூக்கம் வராத காரணத்தினாலேதான் இன்றைக்கு அநேகர் என்ன எடுக்க பழகிட்டாங்க? ஸ்லீப்பிங் டோஸ். ஸ்லீப்பிங் டோஸ் என்ன செய்துட்டாங்க? எடுக்க பழகிட்டாங்க. அநேகர் சொல்லுகிறார்கள், டேப்லெட் போடாம எனக்கு என்ன செய்யாது? டேப்லெட் போடாம எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே ஒரு இறை தொண்டை, கடவுளுடைய சீஷன் ஆகிய பேதுரு, இப்ப மரணமா, விடிந்தால் மரணமா, அல்லது இரவுக்குள்ளேயே பட்டயத்தால் கொண்டு போடுவார்களா என்ற அறியாத நிலையிலேயும் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்த பேதுரு என்ன செய்தார்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆழ்ந்து நல்ல தூக்கையா, சங்கிலிகளினால் கட்டப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஏனென்று சொன்னால் அவனுக்கு தெரியும், நான் யார நம்பி இருக்கிறேன் என்று தெரியும். நான் யார நான் நம்புகிறவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்வார் அல்லவா? அதே போல பேதுரும் அறிந்திருந்தார், நான் யார நம்பி இருக்கிறேன் என்று பேதுருக்கு நன்றாக தெரியும். ஆகையினாலேதான் மரண அச்சுறுத்தல்களோ மரணத்துக்குரிய காரியங்களோ பேதுருவை முடக்கி போடவில்லை. எதை பற்றியும் கவலைப்படாதவனாக அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? தூங்கிக் கொண்டிருந்தான். ஒரு அடையாளம் கூட, ஐயோ என்ன கொலை செய்ய போகிறார்களே,
என்பதற்கான ஒரு விரக்தியின் விளிம்பு கூட பேதுரு அடிகளாரிடத்திலே காணப்படவில்லை. எதை பற்றியும் கவலைப்படாதவராய் அவர் தூங்கி கொண்டு இருந்தார். உண்மையாகவே நாம் ஆராதிக்கிற கடவுள், நாம் நேசிக்கிற கடவுள், நாம் தொழுது கொள்ளுகிற கடவுள் எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிந்திருத்தோமானால் நாம் உலகத்தை காரியங்களை கண்டு நாம் என்ன செய்யல, உலகத்தை காரியங்களை கண்டு நாம் பயப்பட மாட்டோம். நாம் இன்றைக்கு ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து நினைத்து கவலைப்படுகிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து நினைத்து பயப்படுகிறோம் என்று சொன்னால், காரணம் என்னவென்று சொன்னால், நாம் உண்மையாகவே ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற கடவுளுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்திலே உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சந்திக்கின்ற போது, எதிர்பாராத போராட்டங்களை சந்திக்கின்ற போது, எதிர்பாராத வியாதிகள் நம்மை தாக்குகின்ற போது நமக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கணும். நான் ஆராதிக்கிற கடவுள் என்ன செய்வார்? தப்புவிக்க வல்லவர் என்ற ஒரு ஆழ்ந்த உறுதி, திட விசுவாசமும் நமக்கு இருக்கு. அப்படின்னு சொன்னா ஸ்லீப்பிங் டோஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. படுத்தாலே என்ன செய்து வரும்? படுத்தாலே நித்திரை வரும். யோசிக்க நம்ம கேட்டு பார்க்கணும். உண்மையாவே எனக்கு படுத்தோட தூக்கம் வருதா? கேட்டு பார்ப்போம். எங்க பாசு வருது? படுத்தாலே ஒவ்வொரு பிரச்சனையும் தான் எனக்கு திரைக்க முன்னாடி ஓடுது. அதுக்குள்ள எங்க தூக்கம் வரும்? புரண்டு புரண்டு படுத்து பார்க்கிறேன், தூக்கம் என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. ஒவ்வொரு பிரச்சனைகளும் என்னை ஆட்கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் என்னை புரட்டி எடுக்கிறது. ஆகையினால படுத்தா கூட தூக்கம் வர மாட்டேங்குது. சில நேரத்தில் சொல்லுவாரு, காலையில தான் 1 மணி நேரம் என்ன செய்தா தூங்குறேன். காரணம் என்ன? நாம் ஆண்டவரை நம்புகிறோம் என்று சொல்லுகிறோம், விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆண்டவர் செயல்படுகிறார் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களிலே வருகின்ற போது நமக்கு அந்த இது ஒன்று இல்லாமல் போய்விடுகிறது. அந்த உறுதித்தன்மை இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்ட நிலையிலும் பேதுரு அடிகளார் நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருந்தது ஒரு ஆச்சரியமான காரியம். அப்போ இது வந்து முதல் காரியம். அடுத்து பாருங்க, 2வது 7வது வசனமும் 10வது வசனமும். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்து அவனை எழுப்பினார். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. அடுத்ததாக பாருங்கள் 10வது வசனம். அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்த போது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. போதும், தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. ஆச்சரியமான காரியம் என்னவென்று சொன்னால், சங்கிலிகள் விழுந்ததும் இரும்பு கதவு தானாய் திறந்ததும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு கைதியை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு நான் பார்த்திருக்கோம். அப்படியே சங்கிலிகளினால போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன இருக்கும்? பூட்டு இருக்கும். அதற்குரிய கீ மட்டும் போட்டா மட்டும்தான் அதை திறக்க முடியும். அப்ப பாருங்க,
பேதுரு அடிகளாருக்கு எப்பேற்பட்ட இது பாருங்க, 4 கட்டை. ஒன்று வந்து சங்கிலிகளினால் பிணைக்கப்பட்டிருக்கின்றான், இது ஒன்று. இரண்டாவது வந்து பாருங்க, முதலாம் காவல். எத்தனை அடுக்கு பாதுகாப்பு பாருங்க. முதலாம் காவல், இரண்டாம் காவல், அடுத்தது இரும்பு கதவு. சங்கிலி, அடுத்தது முதல் காவல், முதல் அடுக்கு காவல், அடுத்தது இரண்டாவது அடுக்கு காவல், அடுத்தது என்ன, இரும்பு கதவு. அப்படின்னு சொன்ன எத்தனை, 4, மொத்தம் 4. சங்கிலிகள் விழுகிறது, கதவுகள் திறக்கின்றன, அடுத்து இரும்பு கதவும் திறக்கிறது. ஆச்சரியமான ஒரு காரியம். இது எப்படி சாத்தியம்? பூட்டப்பட்டிருக்கிற ஒரு சங்கிலிகள் அப்படியே அவிழ்ந்து கீழே விழுகிறது சொன்னார். பலமாய் போடப்பட்டிருக்கிற காவல்கள் முறியடிக்கப்படுகிறது என்று சொன்னார். பூட்டப்பட்டிருக்கிற இரும்பு கதவு தானாய் திறக்கிறது என்று சொன்னார். எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்? சாத்தியம் இல்லாத ஒரு காரியம். சிறைச்சாலை கதவுகளை நாம் பார்த்திருப்போம், எப்படி இருக்கு. சாத்தியம், உடைக்கவே முடியாத ஒரு காரியங்கள் அதெல்லாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவைகளெல்லாம் பூட்டி இருந்த கதவுகள் திறந்தது, சங்கிலிகள் அவிழ்ந்து விழுந்தன. அதுதான் ஆச்சரியமான காரியம். ஆம் அன்பானவர்களே, இது எப்படி சாத்தியமாயிற்று? எப்படி சாத்தியமாயிற்று? வேதம் தெளிவாய் சொல்கிறது. கடவுள் யார் அனுப்பினாரு? தூதனை அனுப்பினார். தூதன் வந்தவுடன் இந்த காரியங்கள் எல்லாம் நிகழ்கின்றது. அப்போ ஒன்றை நன்றாக நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை நம்புகிற மக்கள், ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்கிற மக்கள், ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்டது போன்ற ஒரு நிலையிலே இருந்தாலும் அவர்களுக்கு கடவுள் துணையாளர்களை அனுப்புகிறார். யார் அனுப்புகிறார்? தூதர்களை அனுப்புகிறார். சிறைச்சாலையிலே தனி ஒரு மனிதனாக யார் இருக்கிறார்? கட்டப்பட்ட சூழ்நிலையிலே பேதுரு இருக்கிறார். நீ தனியே இல்லப்பா, உனக்கு உதவிக்காக நான் இருக்கிறேன் அப்படி என்று யார் வருகிறார்? இப்போ தூதன் வருகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நாமும் வாழ்க்கையின் பலவிதமான பிரச்சனைகளினாலே கட்டப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கலாம், அசைய முடியாத நிலையிலே இருக்கலாம், முன்னோக்கி பயணிக்க முடியாத நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஏற்ற நேரத்திலே அவரை விசுவாசித்து அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வோம் என்று சொன்னார். ஏற்ற தருணத்திலே, தக்க தருணத்திலே தூதர்களை அனுப்பி கடவுள் நமக்கு உதவி செய்வார். இதுதான் தானியேலின் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒருவர் வாசித்து பார்க்கலாம். கடவுள் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகள் வாயை கட்டி போட்டார். நன்றாக தானியேல் இப்போ எங்க இருக்கிறாரு? தானியேலை தூக்கி எங்க போடுறாங்க? சிங்க கெபியிலே போடுகிறாரு. தப்போதற்கு வழி உண்டா? வழியே இல்லை. மன்னன் அந்த நாட்டு மக்கள் அனைவருடைய மனதில் இருந்த எண்ணமும் அதுதான். என்ன எண்ணம்? இவர்கள் இனி தப்புவதற்கு வழியே இல்லை. ஆகையினால் கொடிய பசி நிறைந்த சிங்கங்களுக்கு இரையாங்க.
போட வேண்டும் அப்படின்னு தானியேலை தூக்கி போடுகிறார்கள். ஆனால் தானியேலை சிங்கங்கள் ஒன்றுமே செய்யவில்லை. தானியேல் அனுபவ ரீதியாக சொல்கிறார், கடவுள் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அதான் 91வது சங்கீதம் 11வது வசனம் சொல்கிறது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்வார்? கட்டளை இடுவார். உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். ஆகவே ஒரு தனிமை உணர்வோடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம் வாழ்க்கையில. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் தனிமையாக அல்ல, கடவுள் இருக்கிறார். ஏற்ற நேரத்திலே அவர்களுக்கு உதவி செய்யும்படி யாரை அனுப்புகிறார்? தூதனை அனுப்புகிறார். பாருங்க, அடுத்தது 3வது ஆச்சரியமான காரியம் என்னவென்று சொன்னால் 12வது அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் நீ விதப்புகிறாய் என்றார்கள். அவர்தான் என்று உறுதியாக சாதித்தார். அப்பொழுது அவர்கள் அவருடைய முகமாய் இருக்கலாம் என்றார்கள். அடுத்தது வாசிங்க. பேதுரு இன்னும் கட்டிக் கொண்டிருந்தார். அவர்கள் சொன்னபோது அவனை கண்டு ரசித்தார்கள். 14வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே இருக்கிறார் என்று வாசிங்க. அவர்கள் நீ பிதற்றுகிறாய். அவர்கள் நீ என்ன செய்கிறாய்? பிதற்றுகிறாய். இது ஒரு ஜெபித்த சபையினுடைய கூற்று, ஒரு ஆச்சரியமான கூற்று. நல்லா கவனிங்க. பேதுரு வந்து ஜெயிலிலே போடப்பட்டிருக்கிறார். பேதுருவுக்காக யாரு கூடி ஜெபிக்கிறது? சபையார், விசுவாச மக்கள், இயேசுவின் தொண்டர்கள், அடியார்கள் கூடி ஜெபிக்கிறார்கள். யாருடைய வீட்டுல? மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாளுடைய வீட்டுல கூடி ஜெபிக்கிறார்கள். நோக்கம் என்ன? பேதுருவை கடவுள் காப்பாற்ற வேண்டும். என்பதுதான் அவர்கள் ஜெபிப்பதன் நோக்கம். ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா? ஜெபம் கேட்கப்பட்டது, விடுதலையானா. ஆனா அந்த சபை என்ன சொல்லுகிறார்கள்? நீ பிதற்றுகிறாய். பேதுரு விடுதலை ஆகி போகிறார். நேர அங்க மரியாளுடைய வீட்டுக்கு தான் போகிறார். பேதுருவை பார்க்கிற ரோதை என்ன பண்ண சொல்லுகிறார். ஆனா மக்கள் எல்லாரும், ஜெபித்துக் கொண்டிருந்த மக்கள் எல்லாரும் என்ன சொன்னார்கள்? நீ பிதற்றுகிறாய். அடுத்து அவ இன்னும் உறுதியாய் சொல்ல, ஒருவேளை ஒரு தூதன் மாதிரி யாராவது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ற. இது எதை ஞாபகம் சொன்னா, படித்த கதை தான். மழை இல்லை என்று சொல்லி ஒரு கூட்ட மக்கள் ஜெபிக்க போனார்கள். எதற்காக? மழைக்காக ஜெபிக்க போனார்கள். ஆனா ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் என்ன எடுத்து போனதா? குடை எடுத்துக்கொண்டு போனோம். ஏன்பா மழைக்காக ஜெபிக்க? மழை வரலன்னு கூட இல்லை, நான் மழைக்காக ஜெபிக்க போகிறோம். கடவுள் என்ன செய்வார்? மழையை தருவார். ஆகையினால குடையை எடுத்துட்டு போறோம். அதே போல இவர்கள் ஜெபிக்கிறார்கள், உண்மையாகவே ஜெபித்தார்கள். ஆனா அதை விசுவாசிக்கக்கூடிய திராணி இல்லை, மனநிலையிலே அவர்கள் இல்லை. மனநிலையிலே சந்தேகம்தான். ஏன்னா தெரியும், ஜெயிலுடைய தன்மை தெரியும், பாதுகாப்பினுடைய விவரங்கள் அவர்களுக்கு தெரியும், அடுத்து என்ன நடக்க போகிறது என்பது அவர்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே பேதுரு வெளியே வருவது என்பது சாத்தியமானதா? ஒருவேளை ஜெபிக்கல, எல்லாரும் ஜெபிப்போம். ஆனா
அவருடைய ஆழமான மனதில் என்ன இருந்தது? வாய்ப்பே இல்லை. ஜெபிக்கிறோம், ஆனா என்ன இல்லை? வாய்ப்பு கஷ்டம்தான். இதுதான் நம்முடைய ஜெபங்களும் அறிய நேரத்தில் அப்படிதான் இருக்கிறது. ஜெபிக்கிறோம், ஆனா உள்மனது என்ன சொல்லுகிறது? வாய்ப்பு இல்ல ராஜா, அப்படிதான் சொல்லுது. இந்த கடவுளுக்காக, இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் ஒரு முழுமையான பரிபூர்ணமான ஒரு நம்பிக்கை நமக்குள்ள என்ன செய்வதில்லை, சில நேரத்தில் வருவதில்லை. ஆகையினாலேதான் அநேக நேரத்திலே நம்முடைய மன்றாட்டுகள் கேட்கப்படாமல் இருக்கிறது. இவர்கள் ஆழ்மனதில் இல்ல இருந்ததோ இல்லையோ, ஆனா தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணார்கள். அந்த இரவு முழுவதும் அவர்கள் ஜெபத்திலே நேரத்தை செலவழிக்கிறார்கள். அப்போ இதிலே கடவுளுடைய மகத்தான செயல் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும் என்று சொன்னால், கடவுள் நம்முடைய மன்றாட்டை அங்கீகரித்து நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகத்தை போக்க வேண்டும். உறுதியா நம்பணும், கடவுள் தருவார் அப்படின்னு. அதான் லாசரு, இயேசுனுடைய நண்பனாகிய லாசரு மரித்து போகிறார். 4 நாட்கள் கழித்து வருகிறார் இயேசு கிறிஸ்து. வாங்க கல்லறைக்கு போலாம் அப்படி என்று சொன்ன உடனே அங்க போறாங்க. கல்ல புரட்ட சொல்றார். மார்த்தா சொல்லுகிறார், மரித்து 4 நாட்கள் ஆயிற்று, என்ன செய்யுமே? நாருமே. நாருமே. என் ஆண்டவரால், என் இயேசுவால் லாசருவை உயிரோடு எழுப்ப முடியும். எல்லாம் ஓகே. எத்தனையோ அற்புதங்களை கண்குளிர கண்டார்கள், எல்லாம் ஓகே தான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்வு வந்த போது அவளால் அதை முழுமையாக என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. சரி, என்ன செய்து விட முடியும்? இயேசுவால் என்ன செய்து விட முடியும்? இவ்வளவுதான். உயிரோடு இருந்து ஒருவேளை வியாதி உடையவனா இருந்திருந்தா ஒருவேளை குணப்படுத்தி இருப்பார். அதை தாண்டி ஆண்டவரால் செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை மார்த்தாளுக்கு இல்லை. ஆகையினாலேதான் அவள் என்ன சொன்னாள்? நான் மரித்து 4 நாளாயிற்று, என்ன செய்யுமே? நாருமே அப்படின்னு சொன்னான். அப்போ இன்னொரு நிகழ்வு மத்தேயு 17வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக இயேசுவிடத்தில் மன்றாடுகிறார். வலிப்பு நோயினாலே அவனுக்கு பிள்ளை கஷ்டப்படுறான், தீயிலையும் தண்ணீர்லையும் அடிக்கடி விழுந்துகிறான். அவனை ஃபாலோ பண்ணி அவனை கவனிக்கிறது பெரிய பாடா இருக்கு. நான் சீடர்களிடத்துல என்னுடைய மகனை கொண்டு போனேன், அவர்களால் என்ன செய்ய முடியல, குணக்கப்படுத்த முடியல அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சொன்னார், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சன்னதியே அப்படி என்று சொன்னார். காரணம் என்னன்னா, விசுவாசம் இருக்குதோ இல்லையோ, சந்தேகம் அதிகமா இருக்கு. இது எங்க நடக்க போகுது, இது எங்க சாத்தியமாக போகிறது அப்படிங்கிற சந்தேகம் இருக்கின்ற காரணத்தினாலே தான் நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய அற்புதத்தை முழுமையாக ருசிக்க முடியாமல் போய்விடுகிறது. ஜார்ஜ் முல்லர் ஒரு அற்புதமான ஒரு தெய்வ மனிதன், விசுவாச வீரன். ஏதோ விசுவாசத்தை கொண்டு காரியங்களை நடத்துகின்ற ஒரு மனிதன். கடவுளை குறித்து பிரசங்கித்து கொண்டே இருந்த ஒரு காலகட்டம் அவர். ஒரு முறை குவபெக் என்ற இடத்துக்கு அவர் வந்து கப்பலை இறந்தார். குவபெக் என்ற இடத்துக்கு போய் ஒரு சனிக்கிழமையில பிரசங்கிக்க வேண்டிய ஒரு இது நிகழ்வு. அப்ப கப்பல் போகும்போது கடுமையான பனிப்பொழிவு. கப்பலை முன்னோக்கி செலுத்த முடியாத காரணத்தினால் கப்பலை நங்கூரம் போட்டு நிறுத்தி விட்டார். இவருக்கு ஜார்ஜ் முல்லருக்கு வந்து ஷாக்கு. ஜார்ஜ் முல்லருக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டார். என்னுடைய நேர கப்பல் கேப்டன் இடத்துல போனார். ஏன் நீங்க கப்பலை நிறுத்தி விட்டீர்கள், என்ன காரணம்? எனக்கு சனிக்கிழமை இத்தனை மணிக்கு அங்க இருந்தாகணும்,
இன்னும் 57 ஆண்டு கால என்னுடைய இறைப்பணியிலே ஒரு நாள் கூட நான் ஊழியத்திற்கு தாமதமாக சென்றது கிடையாது. எப்படியாவது என்னை கொண்டு சேர்த்து விடுங்கள். அப்ப கேப்டன் சொன்னாரு, இல்ல, எல்லா சூழ்நிலைகளையும் அவர் விவரித்து காண்பித்தார். பாருங்க, இப்படி இருக்கு, கப்பல் முன்னே செல்லுவதற்கான வாய்ப்பே இல்லை, அதற்குரிய வெயில் வந்து இந்த பனி உருகினால் மட்டுமே இனி இங்கிருந்து பயணிக்க முடியும் அப்படி என்று உறுதியாக சொல்லிவிட்டார். உடனே ஜார்ஜ் மில்லர் சொன்னார், ஒரு காரியத்தை சொன்னார், ஒண்ணு இல்லை, நீங்க கப்பலை முன்னோக்கி நகர்த்த முயற்சியுங்கள், நான் ஜெபிக்கிறேன், நிச்சயமா ஒரு வழி பிறக்கும் அப்படி என்று சொன்னார். கேப்டன் வந்து நக்கலா சிரித்தார். இவன் ஒரு சரியான பைத்தியக்காரன், அவுட் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறான் போல இருக்கு அப்படி என்று சொல்லி நக்கலா சிரித்தார். ஆனா ஜார்ஜ் முல்லர் போய் ஜெபித்தார். பாருங்க, எதிர்பாராத விதமாக அதிசயமாக சூரியன் பிரகாசித்தது, பயங்கரமான வெயில் வந்தது, பனி உருகியது, கப்பலை நகர்த்து தொடரும். கேப்டன் ஓடி போனார். கேப்டன் ரொம்ப ஆச்சரியப்பட்டார், ரொம்ப வியந்தார். எப்பா, நீ சொன்ன மாதிரி ஆயிட்டப்பா, நீ சொன்ன மாதிரியே நடந்தது, நிச்சயமாய் ஆண்டவர் பெரியவர் தான் அப்படி என்று சாட்சி வருது. அப்போ நம்பிக்கை வேணும். நம்முடைய வாழ்க்கையில தொழில் காரியத்திலா இருக்கலாம் சரி, குடும்ப காரியத்திலேயா இருக்கலாம், வீட்டு காரியத்திலேயா இருக்கலாம் சரி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காரியத்திலேயா இருக்கலாம் சரி, ஒரு நம்பிக்கை வேண்டும். என் ஆண்டவரால் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். ஆண்டவர் இந்த காரியத்தில் ஒரு முடிவை ஏற்படுத்துவார். ஆண்டவர் இந்த காரியத்தில் வெற்றியை தருவார். ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு உயர்வை தருவார். அப்படி என்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை தேவை. அந்த முழுமையான உறுதியான நம்பிக்கை இல்லாமல் நாம் என்னதான் ஜெபித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால் இங்கே பாருங்க, ஜெபிக்கிறார்கள், எல்லாரும் கூட்டமா ஜெபிக்கிறார்கள். அவன் ஜெபிக்கிறான், இவன் ஜெபிக்கிறான், கடவுளே பேதுருக்கு விடுதலை தாரும். ஆனா உண்மையாகவே பேதுரு விடுதலையாகி வந்த போது ஜெபித்த அதே சபையார் சொன்னார்கள், பேதுரு வந்திருக்கிறார் என்று செய்தி சொன்ன மகளை பார்த்து, ரோதை என்ற பெண்ணை பார்த்து சொன்னார்கள், you are out of your mind. நீ என்ன செய்கிறாய்? நீ பிதற்றுகிறாய். நீ ஒரு நார்மல் மைண்ட்லயே கிடையாது. ஏன்னா அப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை அங்க இருக்கு. அப்போ அவ உறுதியாய் சொன்ன பிறகுதான் ஒருவேளை தேவதூதன் என்று அவர்கள் கணக்கு போட்டார்கள். இன்னும் அவர்கள் கதவை திறந்து பார்த்த போதுதான் உண்மையாகவே பேதுரு. என்ன ஆச்சரியம், என்ன அற்புதம்! கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, 3 ஆச்சரியமான காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். சொல்லுங்க பார்க்கலாம். 1, பேதுருடைய சங்கிலிகள் நடுவிலேயும் பேதுருடைய தூக்கம் ஒரு ஆச்சரியம். சங்கிலி விழுந்ததும் இரும்பு கதவு திறந்ததும் ஒரு ஆச்சரியமே. ஜெபித்த சபையார் நீ பிதற்றுகிறாய் என்று சொன்னதும் ஒரு ஆச்சரியமே. ஆமன்பர்களே, நாம் உணர்வோம், நாம் சிந்திப்போம். இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டு கேட்ட சத்தியத்தின்படி நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை தொடர ஆண்டவர் நமக்கு கிருபை புரிவாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் கண்டுகொள்வதாக. ஆமென்.